டயனி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். 25/8/2026 செவ்வாய்க்கிழமை. இன்றும் பல முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் தலைப்பு செய்திகள். அம்பலங்குடையில் என்ஐசி இல்லாத முதியவர் கைது செய்யப்பட்டு போலீசாரினால் கடுமையாக தாக்கப்பட்டதாக கூறும் காணொலி வைரல். பஸ் லலித் துபாயிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். 72 மணி நேர தடுப்பு காவல். இலங்கையின் 8 மாவட்டங்களுக்கு வெப்ப எச்சரிக்கை. குழந்தைகளை பாதுகாக்குமாறு அறிவுறுத்தல். கொழும்பு மற்றும் கம்பஹா பகுதிகளில் நீர் விநியோகம் மீண்டும் வழமைக்கு. பல பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு எச்சரிக்கை. ரசாயன கசிவு அச்சத்துக்கு பின்னர் மேல் மாகாணத்தில் குடிநீர் விநியோகம் மீட்பு. வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ரூபாய் 3 பில்லியன் இழப்பீடு. நீதிமன்ற வழக்குகளில் தொலைதூர சாட்சியம் வழங்கும் புதிய நடைமுறை. முதலீட்டு தடைகளை குறைக்க ஒரே இடத்தில் சேவை மையம் அமைக்க அரசு முடிவு. சேமிப்பு வங்கிக்கு பாதுகாப்பு சேவைகளுக்காக ரூபாய் 11 பில்லியன் ஒப்பந்தம். கண்டி எசல பெரஹராவின் 3வது ரந்தோலி பெரஹரா இன்று. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அம்பலங்குடையில் முதியவர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் காணொலி வைரல். அம்பலங்குடை காவல் நிலையத்தில் தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தால் ஒருவர் கைது செய்யப்பட்டதாகவும் காவல் நிலையத்துக்குள் வைத்து அவர் கடுமையாக தாக்கப்பட்டதாகவும் கூறப்படும் காணொலி ஒன்று சமூக ஊடகங்களில் வேகமாகி பரவி வருகிறது. குறித்த காணொலியில் முதியவர் ஒருவர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சாட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் ஊடக பிரிவினரிடம் விசாரிக்கப்பட்ட போது சம்பவம் தொடர்பான உத்தியோகபூர்வ தகவல்கள் தங்களுக்கு இதுவரை அறிவிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் காணொலி தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் சம்பவத்தின் உண்மைத்தன்மை குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றன. இலங்கை சட்டத்தின் கீழ் காவலில் வைக்கப்பட்டுள்ள எந்த ஒரு நபரையும் சித்திரவதை செய்வது அல்லது மனிதாபிமானமற்ற முறையில் நடத்துவது அனுமதிக்கப்படாது. எனவே காணொலி உண்மையானதா, அதில் இடம்பெறும் சம்பவம் எப்போது மற்றும் எங்கு நடந்தது, அதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்பன தொடர்பான முழுமையான விசாரணைகள் அவசியமாகியுள்ளன. பஸ் லலித் துபாயிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடையதாக தேடப்பட்டு வந்ததாக கூறப்படும் பஸ் லலித் என அழைக்கப்படும் லலித் கண்ணங்கரா துபாயிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட அவரிடம் பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அவரை 72 மணி நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு அவர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் 8 மாவட்டங்களுக்கு வெப்ப எச்சரிக்கை. இலங்கையின் 8 மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் வெளிப்புறங்களில் நீண்ட நேரம் பணியாற்றுபவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிக வெப்பம் நிலவும் நேரங்களில் நீண்ட நேரம் நேரடியாக சூரிய ஒளியில் இருப்பதை தவிர்ப்பதோடு போதுமான அளவு தண்ணீர் அருந்துவதும் முக்கியமானது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடல் சோர்வு, தலை சுற்றல் அல்லது அதிக வியர்வை போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக ஓய்வு எடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கொழும்பு மற்றும் கம்பஹா பகுதிகளில் நீர் விநியோகம். கொழும்பு மற்றும் கம்பஹா உள்ளிட்ட பகுதிகளில் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டிருந்த குடிநீர் விநியோகம் மீண்டும் வழமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தடங்களுக்கான காரணங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்ததுடன் நீரின் தரம் தொடர்பான பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நீர் விநியோகம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு எச்சரிக்கை. இலங்கையை சுற்றியுள்ள கடற்பகுதிகளில் சில இடங்களில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு ஏற்படக்கூடிய நிலை தொடர்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் மற்றும் கடலில் பயணம் மேற்கொள்பவர்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
கடலில் செல்லும் முன் வானிலை நிலவரத்தை பரிசோதித்து அதிகாரிகளின் எச்சரிக்கையை பின்பற்றுவது அவசியமாகும். ரசாயன கசிவு அச்சத்துக்கு பின்னர் குடிநீர் விநியோகம். மேல் மாகாணத்தின் சில பகுதிகளில் ரசாயன கசிவு ஏற்படக்கூடும் என்ற அச்சம் காரணமாக குடிநீர் விநியோகத்தில் தற்காலிக தடை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீர் விநியோகம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நீரின் தரம் குறித்து அதிகாரிகள் பரிசோதனைகளை மேற்கொண்ட பின்னரே விநியோகம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதுமக்கள் தங்களது பகுதிகளுக்கான நீர் வழங்கல் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 3 பில்லியன் ரூபாய் நஷ்டஈடு. வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக 3 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வறட்சி காரணமாக பயிர் செய்கை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பொருளாதார இழப்பை ஓரளவு ஈடு செய்வது இந்த நிவாரணத்தின் திட்டத்தின் நோக்கமாகும். விவசாயிகளின் பாதிப்பு மற்றும் பயிர் சேதங்களை மதிப்பீடு செய்து தகுதியானவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற வழக்குகளில் தொலைதூர சாட்சியம் புதிய நடைமுறை. இலங்கையின் நீதிமன்ற நடவடிக்கைகளில் புதிய மாற்றம் ஒன்றை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் நீதிமன்றத்துக்கு நேரடியாக வர முடியாத சாட்சிகள் தொலைதூரத்திலிருந்து ஒலி தொழில்நுட்பத்தின் ஊடாக சாட்சியம் வழங்கும் முறையை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தின் மூலம் வெளிநாடுகளில் வசிக்கும் சாட்சிகள் அல்லது நீதிமன்றத்துக்கு நேரடியாக வருவதில் சிரமம் உள்ளவர்கள் தொடர்பான வழக்குகள் விரைவாக முன்னெடுக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நீதிமன்ற நடவடிக்கைகளில் ஏற்படும் காலதாமதத்தை குறைக்கவும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீதித்துறை செயல்முறைகளை நவீனப்படுத்தவும் வாய்ப்பு ஏற்படும். முதலீட்டு தடைகளை குறைக்க ஒரே இடத்தில் சேவை மையம். இலங்கைக்கு வரும் முதலீடுகளை அதிகரிக்கும் நோக்கில் முதலீட்டாளர்கள் எதிர்கொள்ளும் நிர்வாக மற்றும் அனுமதி தொடர்பான தடைகளை குறைப்பதற்காக ஒரே இடத்தில் பல்வேறு சேவைகளை வழங்கும் மையத்தை அமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் மூலம் முதலீட்டாளர்கள் பல்வேறு அரச நிறுவனங்களுக்கு தன்னிச்சையாக செல்ல வேண்டிய நிலை குறைக்கப்படும். முதலீட்டு அனுமதிகள் மற்றும் தொடர்புடைய அரச நிறுவனங்களின் சேவைகள் ஒருங்கிணைப்பதன் மூலம் இலங்கையில் முதலீடு செய்வதற்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்துவதும் இதன் முக்கிய நோக்கமாகும். தேசிய சேமிப்பு வங்கிக்கு பாதுகாப்பு சேவைகளுக்கான ஒப்பந்தம். தேசிய சேமிப்பு வங்கியின் பாதுகாப்பு சேவைகளை வழங்குவதற்காக சுமார் 1.1 பில்லியன் ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வங்கியின் கிளைகள் மற்றும் நிறுவன வளாகங்களுக்கான பாதுகாப்பு சேவைகள் முறையாக வழங்குவதற்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய ஒப்பந்தங்கள் அரசாங்க நடைமுறைகளுக்கு அமைவாகவும் உரிய கொள்முதல் செய்முறைகளின் அடிப்படையிலும் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி எசல பெரஹராவின் 3வது ரந்தோலி பெரஹரா என்ற இலங்கையின் மிகவும் பிரசித்தி பெற்ற கலாசாரம் மற்றும் சமய நிகழ்வுகளில் ஒன்றான கண்டி எசல பெரஹராவின் 3வது ரந்தோலி பெரஹரா இன்று நடைபெறுகிறது. கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையை மையமாக கொண்டு நடைபெறும் இந்த பெரஹராவில் பாரம்பரிய நடன கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், யானைகள் மற்றும் பல்வேறு கலாசார அணிவகுப்புகள் இடம்பெறுகின்றன. பெரஹராவை காண நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள், உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கண்டிக்கு வருகை தருகின்றனர். பெரஹரா நடைபெறும் பகுதிகளில் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அமுல்படுத்தப்படுவதால் பொதுமக்கள் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தயானி. நன்றி, வணக்கம்.